தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகம் மனது லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம், அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். இவருடைய பின்னணி நமக்கு நல்லவருக்கும் தெரியும். நைன் ஊரில் கைம்பெண்ணானுடைய மகன் அங்கு இறந்து விடுகின்றார். இயேசு அந்த குடும்பத்துக்கு, அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்வதை பார்க்கின்றோம். அழாதீர் என்று அந்த மகள் அவளை தேடி வருவதில்லை. ஆனால் இயேசு அவருடைய நிலையை கண்டு நேரடி சொல்கிற வார்த்தை இதோ அழாதீர் என்று. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலிப்படுத்தி கடந்து வருகின்ற பொழுதோ, அந்த குடும்பத்தில் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுதோ, தெய்வம் நாம் சொல்கிற வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அழாதீர்கள், துயர் விராதீர்கள், இதோ நான் இருக்கின்றேன். அப்போ இறைவன் நம் மத்தியில் அங்கு இருக்கின்றார். நம்முடைய துக்கமான நேரங்களும் வேதனையான நேரத்திலெல்லாம் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். நாம் அழைத்தாலும் சரி, அழைக்கப்பட்டாலும் சரி, தெய்வம் அங்கு இருந்து கொண்டு நமக்கு ஆறுதல் தருகின்றார். இறைவன் நமக்கு ஆறுதல் தருகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் திருப்பலியில் நாம் பங்கெடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இதா தெய்வம் என்னோடு உரையாடுகிறார் என்று ஒன்று தெரியும். பல மனிதர்கள் வழியாக தெய்வம் உரையாடுவார். இயற்கை வழியாக, அன்றாட நிகழ்வுகள் வழியாக, மனிதர்கள் வழியாக தெய்வம் அங்கே செயல்படுவார். அப்போ இதெல்லாம் தெய்வம் தான் செயல்படுகின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்தால் மட்டுமே தான் முடியும். ஆகவே இறைசு மன்றாடுவோம். தெய்வமே, நீ தம்மை கூட இருக்கின்றதே, நன்றி தெய்வம் செய்து ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த நயின் என்ற ஊரில் அந்த கைம்பெண்ணுக்கு நீர் எவ்வாறு ஆறுதல் கொடுத்தீரோ, எவ்வாறு அந்த மகளுக்கு நன்மையை நீ செய்து கொடுத்தீரோ, அதே போல் இன்றும் எங்களுக்கு ஆறுதல் தருகிற நன்மை தருகின்றீர். நீதான் எங்களுக்கு அந்த ஆறுதல் தருகிற நன்மை தருகின்ற உணர்வு எங்களுக்கு அது வர வேண்டும். தெய்வமே, அந்த உணர்வின் கிருபையை இந்த சமயத்தில் தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.